ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனுவிதீயதே ததஸ்ய ஹரதி ப்ரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரஜ்ஞனாக வேண்டுமென்றால் புலனடக்கமும் மன அடக்கமும் ஆத்ம தியானமும் மிகவும் அவசியம் என்பதை திரும்ப திரும்ப வற்புறுத்தி கடைசியாக சில ஸ்லோகங்களோடு அதை நிறைவு செய்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். சரதாம் இந்திரியாணாம், வெளியே சஞ்சரித்து கொண்டிருக்கிற இந்திரியங்களோடு எது மனஹா அனுவிதீயத்தே, எந்த ஒரு மனமானது அதை தொடர்ந்து செல்லுகிறதோ, தத்து அந்த மனமானது அஸ்ய பிரஜ்ஞாம் ஹரதி, இவன் இதுவரை முறையாக புலநடக்கத்தோடு பயின்று பெற்ற ஞானத்தை, பிரஜ்ஞாம்னா இந்த இடத்துல ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 12வது ஸ்லோகத்தில் இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் உபதேசம் பண்ணி இருக்கிற ஆத்ம அனாத்ம விவேகத்தை, ஆத்மாவினுடைய லட்சணத்தையும் அனாத்மாவினுடைய லட்சணத்தையும் பகவான் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இங்கே பிரஜ்ஞாங்கிற சப்தத்தால் குறிப்பிடுறார். தத்து மனஹா அஸ்ய பிரஜ்ஞாம் ஹரதி, இந்த இந்திரியங்களுக்கு பின்னாலேயே ஓடுற மனசானது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஞானத்தையும் அபகரிச்சுட்டு போகிறது, அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறதுன்னு அர்த்தம். அந்த ஞானம் ஆழமான மனசில் பதிய விடாமல் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே உழலும்படி ஆகிவிடுகிறது என்பது என்னுடைய கருத்து. அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சான்று சொல்லுகிறார் பகவான் கடைசி லைனில். அம்பசி நாவம் வாயு இவ. அம்பசின்னு சொன்னால் தண்ணீரில், ஒரு பெரிய நதி இல்லாட்டி கடல், இதில் நாவம், நாவம்னா படகை, அம்பசி என்றால் தண்ணீரில், நாவம் என்றால் படகை, வாயு இவ, காற்றானது திசையை மாற்றி அழைத்து செல்லுவது போல. இப்போ நம்ம நதியில் போனாலும் சரி, கடலில் போனாலும் சரி, துடுப்பு போட்டு காற்றை எதிர்த்து போக வேண்டி இருக்கும். ஆனால் சில சமயம் காற்று ரொம்ப பலமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம போகிற திசையிலேருந்து தடுமாறி மாற்று திசையில் போக வேண்டி வந்துடும். அது மாதிரி மோட்சத்தை நோக்கி போகிற இந்த ஞானியினுடைய வாழ்க்கையை இந்த இந்திரிய விஷயங்கள், விஷய சுகானுபவ இச்சையானது, இந்திரியங்களுக்கு பின்னால் போகிற மனசானது அபகரிச்சுடும் அப்படின்னு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லி, இதன் மூலம் பகவான் என்ன சொல்கிறார்னு கேட்டால், எப்பவும் ஞானி எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எப்போ பார்த்தாலும் வெளியில் அலைஞ்சு எதையாவது சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, மனசும் அதுக்கு பின்னாடியே ஓடுறது. ஆகையினால இந்த இந்திரிய நிகிரகத்தை ஈஸ்வர பக்தியோடையும் குரு சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எப்பொழுதும் இதில் கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறத பகவான் ஆழமாக நமக்கு உபதேசம் பண்ணுறார். ஆக நாம் எல்லோரும் ஸ்தித பிரஜ்ஞன் ஆக வேண்டுமென்றால் பகவான் சொன்ன இந்த உபதேசத்தை எல்லாம் மனசில் வாங்கி கொண்டு ஆத்ம ஞானத்தை இந்திரிய நிகிரக பூர்வகமாக, மனோ நிகிரக பூர்வகமாக ஆழமான மனசில் பதித்து ஸ்தித பிரஜ்ஞன் ஆகிறதுக்கு முயற்சியை மேற்கொள்வோம். பகவான் பரிபூர்ணமாக நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்